பொதுவா டீ கடைனாலே வேற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். டீ சாப்பிடுறீங்களா? ஐயோ ப்ரோ இது கம்பெனி காசு இருக்கு ப்ரோ. பரவாயில்ல. நான் ஒரு நாள் டீ கடையில் இருந்துட்டு இருந்தேன். அந்த டீக்கு வந்து 20 ரூபா காசு இல்லை. அப்போ அவர் என்ன சுச்சுவேஷன் இருக்கான்னு தெரியல. அதனாலதான் நான் அவரை வேற டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கோபி சுதாரண சொல்லுங்க, சாப்பாடு கஷ்டம் நம்ம தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு கதைகள் இருக்கா? நான் அவங்களோட இருந்தனால அவங்க சாப்பாடு கஷ்டத்தை இருந்து எனக்கு காமிச்சதே கிடையாது. ஃபுல் பொறுப்பே அங்கே போட்டுருது. அண்ணன் எதா இருந்தாலும் அண்ணன் பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி. ஏதாவது ஒன்று சாதிச்சு நம்ம வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்கணும். 6-7 வருஷமும் நான் எங்கள் வீட்டில் வந்து நான் இப்போ பண்ணிடுவேன் அப்போ பண்ணிடுவேன், உங்களெல்லாம் நான் பார்த்துப்பேன். இந்த விஷயம் இந்த ஃபேக் ப்ராமிசஸ், ஃபால்ஸ் ப்ராமிசஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ என்ன பண்ணுவோம், அவங்க கூடயே இருக்க வேற ஏதாவது பண்ணு அவங்களே சொல்லுவாங்க, டேய் டிராவிட் எவ்வளோ நாளைக்கு அண்ணங்களோட இருக்க போற, என்ன பண்ண போற, அதாவது வேற யாரும் கேட்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கும் ஒரு உள்ள ஒன்று இருக்கு. நான் சுதாரன்ட்ட சொல்லும் போது சொல்லுவேன், ஏன்னா நான் வந்து போனா இது பேட்டக்காரன் பார்ட்டின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ ஒரு கம்பேரிசன் போயிட்டு பாத்தீங்களா, சித்து விலாஸ்லா சித்தண்ணே, இங்க கோபி சுதாகரா, ஹர்ஷத் கானா, நீங்க வந்து டிராவிட். எனக்கு ஹர்ஷத் ரொம்ப பிடிக்கும். டிராகன்லாம் பார்த்தப்போ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. அப்பாடா ஒருத்தன் ஜெயிச்சிட்டான். சித்தண்ணே கால் பண்ணுவாரு, அவங்க ஆபீஸ் வாடான்னு சொல்லியிருக்காங்க. நான் போல நீங்க வந்து குடி பாவம் ஒன்று பண்ணீங்கல்ல, ஆமா, அதுல வந்து என்ன பிரச்சனை வந்தா என்ன வேலை அவங்க நீ அது வந்து நிறைய பேர் கனெக்ட் பண்ணாங்க. ஏன்னா டிராவிட் உண்மையா பேசுறாரோ. மீடியா பாவங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா எங்களை ஒரு அப்சர்வ் பண்ணிருப்பீங்களா ஒரு சில விஷயங்கள்? நீ கேட்க கூடாது, பரவாயில்ல கேளுங்க. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆமா, அந்த ஒரே கேள்வி எப்படி வேற மாதிரி எல்லாம் கேட்பீங்க, அந்த ஆன்சர் வர்ற வரைக்கும் எவ்வளவு திணறுவீங்க. ஆமா, MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Great KFC Festival. புதிய பீட்சா மீல் flat 299 இல் சிக்கன் டாப்பிங் மட்டுமில்ல, பீட்சாவே சிக்கன் தான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏதாவது டியூட்ல வந்து பயங்கரமா வந்து உங்களுடைய டயலாக் வந்து ரீச் ஆயிட்டு இருக்கு. 2 டயலாக் சொல்லுங்க. சோறுதா திங்கிறியா? எல்லாருமே வந்து இன்ஸ்டால வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு டியூடுக்கு அப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ்? ஏன்னா பரிதாபங்கள் டிராவிட் அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்கும் பிடிக்கும் தான். ஒரு ஆக்டரா வெளித்தரல பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? எல்லாத்துக்கும் வந்து சினிமாவுக்கு வரணுன்ற ஒரு ஆசை தான். அதனாலதான் எல்லாரும் யூடியூப்லயோ ஷார்ட் பிலிமோ லைக் ரீல்ஸோ ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஸ்க்ரீன்ல நம்ம வர்றது வந்து ஒரு உண்மையிலேயே பெரிய ஹாப்பியான மூமெண்ட். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லைக் நம்ம கூட இருக்கவங்கலாம் நம்ம இது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு ஒன்று பண்ணணுன்றதான் ஒரு சினிமாவில் வந்து ஒரு விஷயம். நம்ம கூட இருக்கவங்களே நான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்டா, சந்தோஷமா இருந்துச்சான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சென்னைக்கு வந்த புதுசுன்னு இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம ஏன் கார் இன்ட்ரோ எடுக்கோம்னா, இந்த சென்னையை வந்து நீங்க பார்ப்பீங்க. இப்போ வந்து சென்னை பழகப்பட்டிருக்கும், சென்னை வந்து ஒரு பரிச்சயமான இடமா இருக்கும். பட் வந்த புதுசு நமக்கு பிரமிப்பு வந்திருக்கும்ல. ஆமா, என்னடா வந்து எல்லாருமே ஆட்கள்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல. எப்படி பார்த்தீங்க சென்னையை? சென்னை உண்மையிலேயே ரொம்ப எனக்கு என்னன்னா பெரிய சிட்டி மாதிரி ஒரு பிரமிப்பு இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்ப பெரிய சிட்டிலாம் பார்த்து வளர்ந்தது இல்லை. திருச்சியில 4 தெரு தான் இருக்கும், படிச்சதுலாம் திருச்சியில. மதுரையிலேயும் 4 தெரு தான் இருக்கும். சென்னை வந்து பார்த்தா ரொம்ப பெருசா இருந்துச்சு. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடியுதுடா, டே இவ்வளோ பெருசுடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருக்கும் சென்னை நமக்கு. வந்து யாருனாலும் பொழைச்சிக்கலாம், என்ன பண்ணினாலும் பொழைச்சிக்கலான்ற ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருக்கும். அந்த ஹோப் வந்து எனக்கு சென்னையில ரொம்ப பிடிக்கும். அது நம்ம ஊராவே மாறிடும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நீ எந்த ஊரா இருந்தாலும் நீங்க வந்து சென்னை வாசிடா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. ஆமா, அந்த மாதிரி சென்னை வந்து நான் எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் நம்ம ஊரா ஆக்கிக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கு ஊர் சென்னை. அந்த பேச்சுலா சுத்தும் போது வந்து நிறைய பேர் வந்து இந்த சாப்பாடு கஷ்டப்பட்டிருக்கேன், நான் வந்து கோபி சுதாரண சொல்லிருக்கேன், சாப்பாடு கஷ்டப்பட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு கதைகள் இருக்கா? நான் அவங்களோட இருந்தனால ஒரு கட்டத்துல எப்படி இருக்குன்னா, அவங்க சீனியர் நான் ஜூனியர்ன்றப்போ எனக்கு வந்து அந்த கஷ்டங்கள் எதுவுமே அவங்க சாப்பாடு கஷ்டத்தை இருந்து எனக்கு காமிச்சதே கிடையாது. லிட்டரலி இப்போ உங்க ரூம்ல உங்க தம்பியை தங்க வச்சிருக்கீங்கன்னா உங்க தம்பியை ஒரு உடனே பார்த்துப்பாங்க, எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் என்னை வந்து பார்த்துப்பாங்க. நான் என் பைக்ல போனா என்ன பைக்ல கூப்பிட்டு போயிடுவாங்க. நான் இங்கே சென்னைக்கு வரும்போது எங்க அண்ணன் எங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு மோட்ல தான் நான் வந்தேன். ஸோ சாப்பாடு பார்த்துப்பாங்க, தங்குற இடத்துல நாங்க பார்த்துப்போம். ஏதாவது ஒரு ஷேரிங் இருக்கும், நாங்க ரெண்ட் கொடுப்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் ஒன்று வாங்கி வச்சிருப்போம், அதுக்கு இஎம்ஐ கட்டுவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பேச்சுலர்ஸ் ரூம்ல. பட்
நம்ம எதை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு ஒரு மோடு இருக்கும்ல, அதுக்கு அண்ணன் ஃபுல் பொறுப்பே அங்க போட்டுருது. அண்ணன் எதா இருந்தாலும் அண்ணன் பாத்துக்குவாங்கன்ற மாதிரி ஒரு மோடு. அந்த சாப்பாடு கஷ்டம் இல்ல, பட் ஆனா ஏதாவது ஒண்ணு சாதிச்சு நம்ம வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்கணும். நம்மள பாத்துக்கிறது வந்து லிட்டரலி நம்மள பாத்துக்கிறவங்க, நம்ம யாராவது ஒருத்தவங்களை பாத்துக்கணும்ல. நம்மளால அந்த லிவரேஜ்ல இருக்க முடியாது. நம்ம வீட்டை பாத்துக்கிறதுக்கு வந்து நம்ம, ஏன்னா எங்க வீட்டுல வந்து என்ன இன்ஜினியரிங் படிக்க வச்சதே நான் வந்து ஃபாரின் போய் சம்பாரிச்சுட்டு, என் தங்கச்சி சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க, என் தம்பி சிவில் டிப்ளமோ படிக்க வச்சாங்க. இவங்க எல்லாத்தையும் நான் வந்து ஃபாரின் கூட்டிட்டு போய் வேலை பார்க்க வச்சு எங்க குடும்பத்தை வந்து பயங்கரமா ஒரு முன்னேற்றி கொண்டு போயிருன்ற ஒரு இதெல்லாம் படிக்க வச்சாங்க. நான் வந்து சினிமாவுக்கு வரவும் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிவர்ஸ் அடிச்சிட்டாங்க, பேக் அடிச்சிட்டாங்க. டேய் இவனெல்லாம் பேக் அடிச்சிட்டான், இவனை நம்பி இந்த பிள்ளை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறான், அவனை டிப்ளமோ படிக்கிறன்ற மாதிரி ஒரு. ஸோ அப்போ ஒரு இது இருக்கும், நம்ம வந்து சம்பாரிச்சு அவங்க என்ன இன்ஜினியர் ஆனா என்ன சம்பாதிப்பேன், நான் ஃபாரின் இன்ஜினியர் ஆனா இங்க சம்பாதிக்க முடியாது, நீங்க ஃபாரின் போனீங்கன்னா ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு விஷயம் சம்பாதிக்கலாம். அங்க என்ன சம்பாரிச்சு நம்மளால வீட்டுக்கு கொடுக்க முடியும்னு நம்ம வீட்டுல நம்பினாங்களோ அந்த விஷயத்த நம்ம வந்து சம்பாரிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த டைம் இப்போ நான் வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அது இருக்கேன்னு தோணுது. அந்த சென்னை வந்த ஒரு 6-7 வருஷம் என்னால உண்மையிலே அதை பண்ண முடியல. 6-7 வருஷமும் நான் எங்க வீட்டுல வந்து நான் இப்ப பண்ணிடுவேன், அப்ப பண்ணிடுவேன், இந்த வருஷத்துல இருந்து சரியாயிரும், அந்த வருஷத்துல இருந்து சரியாயிரும், நான் வந்துருவேன், உங்களெல்லாம் நான் பார்த்துப்பேன். இந்த விஷயம், இந்த ஃபேக் ப்ராமிசஸ், ஃபால்ஸ் ப்ராமிசஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும் அந்த டயத்துல. லைக் சாப்பாடு கஷ்டம் இருக்காது, நம்ம வீட்டை பார்த்துக்கணும், நம்ம வீட்டை பார்த்துக்க முடியலன்ற ஒரு கஷ்டம் இருக்குல்ல, அந்த கஷ்டம் வந்து அந்த டிராவல்ல இருக்கு. நீங்க எப்பயுமே வந்து பேச்சுலரா இருக்கும்போது நமக்கு அடைக்கலம் கொடுக்கறது 2. ஃபர்ஸ்ட் வந்து பேச்சுலர் ரூம், இன்னொன்னு நம்ம பக்கத்து டீ கடை, எந்த டீ கடைனாலும் நம்ம வந்து ரோட்டு கடை, சாப்பாடு கடை, இந்த மாதிரி வந்து நம்ம தான் வந்து பேச்சுலரா இருக்கும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஆமா, இப்போ நீங்க செலிபிரிட்டி ஆயிட்டீங்க, அதனால உங்களால ஒரு டீ கடைக்கு வந்து முந்தி மாதிரி போயிருக்க முடியுமான்னு தெரியல. ஐயோ ப்ரோ, நான் காலையில வரும்போது மெட்ரோ ட்ரெயின்ல தான் வந்தேன், லோக்கல் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணுவேன், டீ கடைக்கு தான், லோக்கல் டீ கடைக்கு தான் போவேன். ப்ரோ பரிதாபங்கள் நம்ம பண்றப்போ நமக்கு அந்த கனெக்ட் வேணும்ன்றனால நாங்க வந்து லைக் பீப்புளை விட்டு அவையவா எங்கேயுமே போக மாட்டோம். எங்கெல்லாம் மக்கள் அதிகமா கூடுவாங்களோ, எங்கெல்லாம் இருப்பாங்களோ அவ்வளவுதான் போவோம். அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாருமே செலிபிரிட்டி மோட் அந்த மோட்லாம் கிடையாது. அவங்க எல்லாருமே நம்மளை பார்த்தா ஓகே டிராவிட் இருக்காரு, போறாரு வராரு, வாங்க ப்ரோ வணக்கம் ப்ரோ, என்ன ப்ரோ நல்லா பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு மோட்ல தான் டிராவல் பண்ணுவேன் தவிர அது வந்து என்னைக்குமே ஒரு கஷ்டமா பார்த்ததே கிடையாது. அது வந்து ஜாலியா பார்ப்போம், அவங்களும் ஜாலியா பார்ப்பாங்க. நமக்கு அந்த கனெக்ட் வந்து நம்ம அங்கெல்லாம் போனாதான் அந்த கனெக்ட் கிடைக்கும், எல்லாரும் என்ன பண்றாங்கன்றது. ஸோ அதுதான் டீ கடை. ஏதாவது டீ கடையா பார்த்தா வந்துருச்சா டீ கடை நீங்க தப்பா நினைக்காதீங்க, எங்களால கேமரா பிடிக்க முடியாதனால தான் டீ கடைக்கு போறோம். ஆமா ஆமா ஆமா, வேற எந்த விதமான இதுவும் கிடையாது இதுக்குள்ள. ஆமா, ஏன்னா பொதுவா டீ கடைனாலே வேற மாதிரியான விஷயங்கள்லாம். ஆமா, மக்கள்கிட்ட வந்து கனெக்ட்லயே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது எதுக்காக ப்ரோ? நம்ம இந்த வீடியோ பண்றோம்ல ப்ரோ, பரிதாபங்களோட இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல வந்து அவங்க மக்களோட கனெக்ட், அவங்க அதாவது அவங்க பார்த்த கேரக்டரா இருக்கணும், அவங்க வாழ்ற லைஃபோட கனெக்டா இருக்கணும். இப்ப நாங்க இப்ப பரிதாபங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த லேடி கெட்டப், இந்த காமெடி வீடியோஸ் இது எல்லாமே பண்றோம்னா அதுல என்ன அவங்க எங்க வீட்டுல இதே மாதிரி நடக்கும். எங்க வீட்டுல கேமரா வச்சிருக்கீங்களா நீங்க, எங்க வீட்டுல ஆண்டா கேமரா வச்சிருக்கேன், எவனோ எங்க வீட்டுல ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காண்டான்ற மாதிரியான விஷயங்கள். அதெல்லாம் எங்க இருந்து, அதெல்லாம் ஏன் வருதுன்னா அவங்களுக்கும் அதே மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் வரும். ஸோ அந்த கனெக்ட் எப்பவுமே இருக்கணும்ன்றதுதான் ஒரு ஃபீல். மீடியா பாவங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா எங்களை ஒரு அப்சர்வ் பண்ணிருப்பீங்களா ஒரு சில விஷயங்கள், என்னென்ன பண்ணிருப்பீங்க, என்னென்ன போய் ஆட் பண்ணுவீங்க? அப்படி கேட்க கூடாது, நீங்க சொன்னா கஷ்டப்படாம பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல அப்படி இல்ல, கொஸ்டின் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அந்த ஒரே கேள்வி எப்படி வேற வேற மாதிரி எல்லாம் கேட்பீங்க, அந்த ஆன்சர் வர்ற வரைக்கும் எவ்வளவு திணறுவீங்க, இந்த ஆன்சரை வாங்குறதுக்கு வேற என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி என்ன ஆன்சர் வேணும் உங்களுக்கு? இல்ல ப்ரோ, அதான் நான் சென்னையில வந்தோடனே கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரி நீங்க கிளிக் பைட் கேட்க. ஓகே, இப்போ எப்படி போடுவோம்னா டிராவிட் பரிதாப நிலை, அந்த மாதிரி. டீ கடையில ஒரு நாள் நான் மழை, எங்களுக்கும் சுதாகரனுக்கும் சண்டை, எனக்கு கோபி எனக்கு சண்டை. நான் ஒரு நாள் டீ கடையில நின்றுட்டு இருந்தேன், மழை பெஞ்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து அந்த டீக்கு வந்து 20 ரூபா காசு இல்லை. அப்போ அந்த நான் வந்து நோட்ஸ்லாம் எடுத்து டைப் பண்ணி வச்சிருக்கேன், நம்மகிட்ட வந்து 20 ரூபா இல்லை இன்னைக்கு, 20 ரூபா கூட இல்லை டீ குடிக்க, நமக்கு வந்து ஒரு காசு வேணும், 20 ரூபா இருந்தா நல்லா இருக்கும், நல்லா இருந்திருக்கும். இன்னைக்காக ஒரு நாள் நல்லா சம்பாரிச்சுட்டு நம்ம காசு, நம்மகிட்ட எப்பவுமே காசு இருக்கும் டீ குடிக்க. 20 ரூபா இல்லாம இருந்த டேட்டை வந்து எடுத்து பார்க்கணும். நீ டிராவிட், நீ என்னைக்கு இந்த 20 ரூபா இல்லாம இருந்த அப்படின்னு நான் அந்த டேட்டை மார்க் பண்ணி வச்சு காட்டுங்க சும்மா எக்ஸாம்பிள்.
நம்ம காட்டுங்க ப்ரோ. இல்ல அது இந்த நோட்ஸ்ல இல்ல. அப்படியா? நீங்க தானே கேட்டீங்க இந்த மாதிரி ப்ரோ ஏதாவது பேட்டுக்கு ஏதாவது உண்மையாவே நடந்துச்சு அப்படி? இல்ல உண்மையில நடந்துச்சு. அப்படிங்களா? நான் ஒரு நாள் டிக்கெட்ல நின்னுட்டு இருப்பேன், என்கிட்ட காசு இல்ல, ஜிபேல காசு இல்ல, கேஷாவும் காசு இல்ல. அப்போ அந்த டேட்டை நான் நோட் பண்ணி வச்சேன். என்ன எந்த டேட் தெரியுமா? லிட்ரலி அது வந்து 2018 நவம்பர் மாசம் 2018 அன்னைக்கு என்கிட்ட அந்த 20 ரூபா இல்லாதப்போ நான் ஒரு விஷயம் நோட் பண்ணி. ஆனா 2 டீ மட்டும்னா? ஆனா 2 டீ. அவர் உண்மையா ஷூட்டிங்காக தான் பண்றாங்கன்னு சொல்லிருக்காரு. இதை உணர்பவன் தானே மீண்டும் மனிதன் ஆகிறான். இங்கு எதை தேடி வந்தோம் என்று எதுவாக என்னெல்லாம் எந்த வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு? யாதவன் மிருகமாகிறான். நான் யார்? ஏன் உண்மையில எமோஷனல் ஆகிறீங்க? விடைத்தா இறைவா. எப்படி டீ சாப்பிடுறீங்களா? ஐயோ ப்ரோ இது கம்பெனி காசு இருக்கு ப்ரோ. பரவாயில்ல. எவ்வளோ டீ? அவ்வளோ உங்களுக்கு ப்ரோ. உங்களுக்கு டீ முடிச்சுட்டு விடையாக எனக்குள் வருவாயா. எமோஷனல் ஆகணும்னா அந்த மாதிரி நீங்க இது மாதிரி பாத்துருக்கீங்களா? அப்படி எனக்கு ஷாக்கு, பயங்கரமான ஷாக்கு. அவர் என்ன சிச்சுவேஷன் இருக்கான்னு தெரியல. பட் அவங்க சில பேர் என்னன்னா, சிலர் அவங்களோட பேட் ஃபேஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஜோக்கா ஒரு வீடியோ கண்டென்ட் பார்த்துருப்பாங்க. அது அவங்களுக்கு அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு மேபி ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதை அவங்க ரீகால் பண்ணி ஏதாவது ஒன்று யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எமோஷனலான விஷயங்களா இருக்கும். மேபி அப்படிதான் ஏதாவது இருக்கும். அதனாலதான் நான் அவரை வேற டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதிர்பார்க்காம இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் எமோஷனல் ஆயிருக்காங்களா? நிறைய எமோஷனலான கண்டென்ட்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், மெசேஜஸ் கேள்விப்பட்டிருக்கோம், For கமெண்ட்ல example பார்த்துருக்கோம். சுதாகரன் அவர்கள் செய்யாரு ஒருத்தவர் வந்து ரொம்ப அவர் இதுக்கு மேல இந்த கேன்சர் அதனால அஃபெக்ட் ஆகி அவங்க உடம்பு முடியாம போய் அவங்க இனிமே பிழைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு அவங்க வாழ்க்கையில வாழ்றதுக்குன்றான சுச்சுவேஷன் வர்றப்போ அந்த டைம்ல வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சு இன்ட்ரடியூஸ் ஆகி அது இன்னும் கொஞ்சம் டேஸ் அவங்களுக்கு அவங்க சிரிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ் எக்ஸ்ட்ரா லைஃப்ல கிடைச்சதா வந்து எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஒரு கமெண்ட் ஒருத்தவங்க மூலமா தெரிய வந்து. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு எமோஷனலா பரவாயில்ல. ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டு கண்டென்ட் பண்றதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்களோட லைஃப்ல அவங்க லைஃப் சிலருக்கு வந்து ரொம்ப தப்பான முடிவுக்குலாம் எடுக்க போயிருப்பாங்க. அவங்க லைஃப்ல நம்ம லைஃப் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சுன்னு நினைச்சேன், நான் கடைசியா ஒரு வீடியோ பார்த்துட்டு வேற ஏதாவது பண்ணலாம், அடுத்து அது பண்ணலான் இருந்தேன், அந்த வீடியோ பார்த்தோன்னா என் மைண்ட் மாறிடுச்சு, அதோட நான் அதை கை விட்டுட்டேன். அந்த மாதிரி எமோஷனான விஷயங்களும் நியூஸுகளும் எங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கோம், எங்களுக்கு அது வந்துருக்கு. ஸோ அது இன்னும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ப்ரோ பரிதாபங்கள் டீம்ல வந்து நல்லா இருக்கு, டீ நல்லா இருக்கு. ஆமாமா சூப்பரா இருக்கு. எது வந்து மக்கள் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த சொசைட்டில நடக்கிற ஒரு அநீதியெல்லாம் இருக்கும்ல, ஒரு கோவம் இருக்கும், எல்லாத்துக்கும் மக்களுக்கு கோவம் வரும். அந்த மக்களை வந்து நீங்க அசால்ட்டா வந்து அது காமெடியில வந்து கன்வே பண்ணிட்டு போயிருவீங்கல்ல. சொசைட்டில ஒரு இஷ்யூ நடந்துச்சு, அந்த இஷ்யூ வந்து நீங்க பண்ணப்போ சில பேர் அப்படிதான் இருக்காங்க, ஊர்ல வந்து தப்பா ஏமாந்துட்டு இருக்காங்க, சில பேர் கைடன்ஸ்னால இப்போ அண்ணன் ஒருத்தவங்க நம்பி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சூப்பரா பண்ணீங்க. அது நிறைய பேர் உங்களுக்கு டிராஃபிக் செமையா பண்ணீங்க. அந்த இஷ்யூலாம் தொடரும்போது உங்களுக்கு ஒரு கோவம் இருந்திருக்குமா? இல்ல, அது கோவம்ன்றதை தாண்டி நம்ம பசங்க எல்லாம் நல்லா வரணும். எனக்கு கூட பிறந்த தம்பி இருக்கான், என் தம்பி வந்து இந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாது, அடே நீ இந்த ஊரை விட்டு வெளியே வரணும்டா, நீ இன்னும் 4 பேரோட போய் பழகணும்டா, அப்பதானா உனக்கு என்னன்னு தெரியும், இந்த சொசைட்டி என்னன்னு தெரியும், நீ மக்கள் ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு என்னன்றது தெரியுன்றது அந்த ஒரு அக்கறை என் தம்பி மேல இருக்க அக்கறை தான் எனக்கு. நான் இந்த சொசைட்டி மேல இருக்க அக்கறையும். ஸோ நான் என் தம்பிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நான் வந்து என்னோட அது கோபம் கிடையாது, அது வந்து ஒரு பாசம். அந்த வீடியோலே வந்து எப்படி சொல்றது, இது பண்ணாத அப்படின்றது இல்லை மேட்ரு. நீ வெளியில வா, நீ அங்க இருந்தன்னா அந்த உலகம் அந்த ரொம்ப சின்னது, அந்த ஊருக்குள்ள இருக்க உலகம்ன்றது ரொம்ப சின்னது. வெளியில வந்து 4 பேரோட பழகு. அது கோபியோட டைலாக் சொல்லியிருப்பாரு, பஸ் ஸ்டாண்டுக்கும் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு, கார் ஸ்டாண்டுக்கும் ஆட்டோ ஸ்டாண்டுக்கும் நடுவிலே வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்கடா, வெளியில வாங்கடா அப்படின்றது. ஸோ அந்த டைலாக்கு தான் அந்த மொத்த வீடியோவுமே சம்மப்பேன். நிறைய பார்த்துருக்கோம், நான் கிராமம் தானே, எங்கள் ஊர் சைடு எங்கள் சுற்று வட்டாரங்கள்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அது என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நீ சொல்லியிருக்க விஷயம் எல்லாமே கரெக்டு, நீ சொன்னது இது கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு. அதாவது நான் எப்படி சொல்றதுன்னு தெரில, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க அப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். அவர் சொன்னா எல்லா
மக்களும் எல்லா நண்பர்களும் எல்லாருமே அதை வந்து ஏத்துக்கிட்டு ஓகே இந்த விஷயம் கரெக்டா இருந்துச்சு, இதை வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி விஷயமா சொன்னாங்க. இப்போ நிறைய பேர் வந்து அவங்கள சொல்லியிருக்காங்களா, ஃபேமிலிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ என்னப்பா அவங்க கூடயே இருக்க, வேற ஏதாவது பண்ணு, இல்லை அவங்க கூட இருக்கிறது மாதிரி இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா, இல்லை நான் அவங்க கூட இருப்பேன் அப்படி மாதிரி ஸ்டாண்ட் நிற்பீங்களா? நீ நல்ல கேள்வி. அவங்களே சொல்லுவாங்க, டேய் டிராவிட் எவ்வளவு நாளைக்கு அண்ணங்களோட இருக்க போற, என்ன பண்ண போற அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. அதாவது வேற யாரும் கேட்க மாட்டேன், நீ என்ன பண்ண போற, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணனாதான் எனக்கு ஹாப்பி, நீ ஏதாவது ஒண்ணு பண்ண. அதே மாதிரி எனக்கும் ஒரு உள்ள ஒண்ணு இருக்கும். நான் சுதாரன்ட்ட சொல்லும் போது சொல்லுவேன், ஏன்னா நான் வந்து போனா இது பேட்டக்காரன் பார்ட்டின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு. இப்போ பரிதாபங்கள் டீம்ல இருந்து இவன் ஒருத்தன் வந்து ஒண்ணு பண்றான் அப்படின்னு நேம் வாங்கி கொடுக்கணும்னு, அதை நான் பண்ணணும்னு. அது வரைக்கும் நான் வந்து அதை நான் சீக்கிரமா உங்களுக்கு பண்ணி தருவேண்ணே, நான் பண்ணி காட்டுறேன்னு அப்படின்னு சொல்லி நானும் நினைப்பேன். எனக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. லிட்டரலா ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு தம்பினா டேய் இல்லடா எப்படா வேலைக்கு போவேன், என்னடா பண்ணுவேன், அது மாதிரி எனக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தது. எனக்கு ஒரு டைம்ல அது பயங்கரமா ஹிட் ஆகி நானா எடுத்து, அப்புறம் எனக்கு வெளியிலலாம் நான் போய் நான் வந்து பரிதாபங்களை ஷூட் பண்ணலாம், வெளியில போய் எந்த படம் வேணாலும் நான் நடிக்கலாம், வெளியில போய் எந்த வீடியோ வேணா ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு சேலரி பரிதாபங்கள்ல இருந்து வந்துடும். செல்ல தம்பின்னு வாங்கல்ல, அது மாதிரி எனக்கு பயங்கரமான லெவரேஜ். நீ போய் உனக்கு பிடிச்சதை பண்ணு, உனக்கு வேணுன்றதை பண்ணு, ஃபைனான்ஸ் பத்தி கவலைப்படாத, உனக்கு மாச சம்பளம் உனக்கு வந்து கரெக்டா டான் வந்துடும், என்ன பிடிக்குதோ போய் பண்ணு அப்படின்னு ஃபுல்லா என்கரேஜ் பண்ணது அவங்க. அதுக்கு நான் வந்து அவங்களுக்கு பெருமை தேடி தரணும்னு ஆசைப்பட்டது நான். ரெண்டும் சேர்த்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. அதான் அந்த கேள்வியோட பதில். ஹானஸ்டா ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த அப்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன். அதாவது பரிதாபங்கள் மெட்ரா சென்டர்ல இருக்கும்போதும் பரிதாபங்கள் இருக்கும்போதும் கோபி சுதாகர் தான் ஹைலைட்டா தெரிவாங்க. கோபி சுதாகர் தவிர்த்து நிறைய பேர் வருவாங்க, அப்புறம் தெரியாது. ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல சொல்லலாம், டிராவிட் அப்படின்னு சொல்லி கோபி சுதாகர் டிராவிட்பா, கோபி சுதாகர் டிராவிட்பா அப்படிங்கிற ஒரு நேம் வந்துச்சுல. இருந்தாலும் முன்னாடி வந்து யோசிச்சிருக்கீங்களா, என்ன நம்ம நேம் கூட யாரும் தெரிய மாட்டேங்குது, கஷ்டம் வந்திருக்கா? இல்ல ஆனா நான் வந்து எனக்கு அப்பையில இருந்தே என்னன்னா, நான் ஒரு ரோல்ல வரேன்னா அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டேனான்னு மட்டும் தான் நான் பார்ப்பேன். இப்போ எனக்கு ரொம்ப பெரிய ரோல் இல்லை, ஒரு சின்ன கேரக்டர்ல வரேன், அந்த சின்ன கேரக்டரை வந்து நான் கரெக்டா பண்ணிட்டேனான்னு மட்டும் தான் பார்ப்பேன். எனக்கு அந்த சின்ன கேரக்டர் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க, அதுவே எனக்கு போதுமானதா இருந்துச்சு. இப்போ இந்த ரீசெண்ட் டேஸ்ல வர்றது வந்து அவங்க கொடுக்குற, அதாவது இதெல்லாம் வர்றதை பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ஸ்பேஸ். ஏய் நீ ஒன்று பண்ற, அது வேற மாதிரி ஒன்று ப்ரொஜெக்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு விஷயமா வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு நிறைய கேரக்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போ அது எனக்கு ஸ்டார்டிங்ல அந்த எனக்கு என்னன்னா அது வருத்தமா இருக்காது. ரொம்ப நாளா நம்ம இது பண்ணிருக்கோமே, நம்ம டெஸ்டினேஷன் என்ன, நம்ம படம் பண்ணணும்னு வந்தோம், ரொம்ப நாள் நம்ம யூடியூப் பண்ணிருக்கோமே, நம்ம எப்போ அதை பண்ண போறோம், இதே வருத்தம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ இது மூலமா இந்த கேரக்டர்ஸ்லாம் மூவ் பண்ணி வெளியில டிராவிட்னு பேர் தெரியறது மூலமா நமக்கு நிறைய சான்சஸ்லாம் வர்றப்போ அது அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. கோபி சுதாகரனை வந்து ஓகேரா உன் பேர் நல்லா தெரியுது, எல்லாரும் உன்னை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, நோட்டீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு மேலே வா. வந்து இப்போ ஒரு கம்பேரிசன் போயிட்டு பாத்தீங்களா, என்ன கம்பேரிசன் நீங்களே சொல்லுங்க. இப்போ சித்து லாக்ஸ்லா சித்தண்ணே ஓகே, இங்க கோபி சுதாகரா, அங்க அசஸ் கானா, இங்க வந்து டிராவிட் அப்படின்னு ஒரு நீங்க மீம் பாத்துப்பீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, அது எப்படி பார்க்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இப்போ ஹர்ஷத் கானு இங்க டிராவிட், எனக்கு ஹர்ஷத் ரொம்ப பிடிக்கும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து லீட் பண்ணுவாரு. சித்து விலாக்ஸ்ல வந்து பொறுப்பெடுத்துப்பாரு சில விஷயங்கள் எல்லாம், கண்டென்ட் பண்றதா இருக்கட்டும், கேமரா வந்துருச்சா, சோ அந்த பொறுப்புலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? ஆமா ஆமா ஆமா, அவர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் அவர் பொறுப்பெடுத்து சித்தன் டே அது என்னடா சொன்னே கேப்பியா, பண்ணிட்டியா அது பண்ணிட்டியா, நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ அந்த பொறுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டிராகன் பார்த்தப்போ எனக்கு பயங்கர ஹாப்பி. பட் உங்களுடைய வளர்ச்சியும் அப்படியே இருக்குல்ல, லைக் டிராகன்லாம் பார்த்தப்போ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. அப்பாடா ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், நம்மளாலே அப்ப ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் இருந்துச்சு. நான் முடிச்சோடனே கால் பண்ணேன் டிராகன் பார்த்துட்டு, அர்ஷத் சூப்பரா பண்ணிருக்கியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு நம்பிக்கை வருதியா, நீ பண்ணிட்ட, அடுத்து அதே பாதையை பிடிச்சி அப்படியே நம்ம எல்லாம் வந்துடலாம், ஒரு ஹோப் இருக்குயா. யூடியூபர்னா ஒரு யூடியூபர்ஸ்ன்ற ஒரு இது இருக்குல்ல, அதுல வந்து சில பேரால தான் ஜெயிக்க முடியும், இவங்கெல்லாம் சும்மா யூடியூபுக்கு தான் லாய்க்கு, சினிமாக்கு இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த பிம்பம் வந்துடக்கூடாது. அதை உடைக்கிறது, யாராவது உடைச்சாங்கன்னு நமக்கு ஜாலியா இருக்கும், ஒருத்தன் உடைச்சோம் நம்மளாலே உடைக்க முடியும்னு ஒரு ஹாப்பினஸ். ஸோ அந்த விஷயம் வந்து அது கம்பேரிசனாகவும் சரி, அது ஒரு ஆர்கானிக்கா இருக்கும். அர்ஷத் எதுனால கால் பண்ணுவாப்ல, எங்க இருக்கீங்க, இது நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு,
இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி இது ஒன்று தேவைப்படுது, இந்த மாதிரி என்ன கதை பண்ணிட்டு இருக்கீங்க, வேற எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் பேசுவாப்புல. ஸோ அது மாதிரி சித்தண்ணன் பேசுவாரு, சித்தண்ணன் கால் பண்ணுவாரு. நாங்கள் அவங்க ஆஃபீஸ் வாடான்னு சொல்லியிருக்காங்க. நான் போல டயக்ராம்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டயக்ராம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா பரிதாபங்களும் படம் வரப்போகுது, நவம்பர் முடிஞ்சிரு, நவம்பர் டிசம்பர்ல பிளான் பண்ணிருக்காங்க ரிலீஸ்க்கு. மோஸ்ட்லி எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சு பிஸ்னஸா ஓடிடி அது இதுன்னு போயிட்டு இருக்கனால அடுத்து அந்த ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். சேர்ந்து வளர்றதுங்கிறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. சேர்ந்து வளர்றதுன்னா எல்லாருமே அதுக்காக தானே சென்னை வந்திருக்கோம். எல்லாருக்குமே அது நடக்குதுன்றப்போ ஒரு சந்தோஷம். எல்லாருமே ஒரு யூடியூப் பண்ணணும்னு சென்னை வந்திருக்க மாட்டோம். எல்லாருமே வந்து சினிமா பண்ணணும், சினிமால ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருப்போம். ஸோ அது நடக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் எய்ம். இதுல எப்படி ஜெயிக்கிறோமா இல்லையன்றதெல்லாம் தாண்டி சினிமா பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் வந்து இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன். என்ன இன்டர்வியூ வந்து ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு இருக்கு, ஒரு நெகட்டிவ் கேள்வி கேட்கணுமே அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். இல்ல பொதுவா அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கு, எடுத்து போட்டா கரெக்டா இருக்கு. எனக்காவது ஒரு நாள் உங்களுக்கும் கோபி சுதாகரனுக்கும் வந்து சண்டை வந்திருக்கா? நீங்க வந்து குடி பாவம் ஒண்ணு பண்ணீங்கல்ல, ஆமா, அதுல வந்து என்ன பிரச்சனை வந்தா என்ன வேலை நீ அது வந்து நிறைய பேர் கனெக்ட் பண்ணாங்க. என்ன டிராவிட் உண்மையா பேசுறாரோ அந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல சண்டைலாம் நான் வந்து கோச்சிக்கிட்டுலாம் சண்டை போடாம இருந்ததுல, எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு, சண்டை எல்லாம் போட்டிருக்கோம், பேசாமலாம் இருந்திருக்கும். ஒரு ஒரு 6 மாசம் 5 மாசம் எல்லாம் பேசாம வந்திருக்கோம். அது ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கும். ஆனா நாங்க ஷூட் பண்ணிட்டே இருக்கோம், டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கோம், ஷூட் நடந்துகிட்டே இருக்கும், எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நாங்க பேசிக்க மாட்டோம். இப்படி இந்த ஷூட் பண்றப்போ, இந்த சீன் பேசுறப்போ இப்படி பேசி 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 அந்த சண்டை காணாம போய் அப்படியே மறைஞ்சிரும், அப்படியே எஸ்கேப் ஆயிடும். ஆனா சண்டை எல்லாம் போட்டுருக்கோம். அவங்க 2 பேருக்கும் கருத்தியல் சண்டை வரும், இது பண்ணலாமா வேணாமா. ஆனா எல்லாருமே ஒரு விதத்துல கன்வின்ஸ் ஆயிரும். ஓகே இது கன்வின்சிங்கா, கடைசி அந்த சண்டை எப்படி முடியும்னா ஓகே இது கன்வின்சிங்கா இருக்கு. ஓகே பர்சனலா சண்டை வர்றதுதான் இந்த 6 மாச விஷயங்கள்லாம். ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு மோசமான நாட்கள் தான், காலங்கள் தான். எனக்கு இருந்தாலும் வந்து எனக்கு கோபின் வந்து பயங்கரமான ஒரு நாலேஜபிளான ஆளோ. ஏன்னா நருட்டோ பத்தி பேசுறாரு, ஹாலிவுட்டு பாலிவுட்டு, அண்ட் வந்து ஐமன் வந்து அங்க வெளிநாடு நடக்கிற அரசியலை பத்தி பேசுறாரு, அரசியல் தலைவரை பத்தி பேர் சொல்றாரு. எப்படி இது அவ்வளவு படிப்பு? கோபி என்ன வந்து கன்சியூம் பண்ணிட்டே இருப்பாரு கண்டென்ட். நருட்டோ மட்டும் ஒரு பார்க்க ட்ரை பண்ணாரு, பார்க்கல. சுதாகரனும் நானும் தான் நருட்டோ ஃபேன்ஸ். கோபி என்ன வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, எக்கச்சக்கமா பண்ணுவாரு. திடீர்னு ஒரு பேர் சொல்லுவாரு, வந்து திடீர்னு வந்து இந்த கிளாஸுக்கு பேர் என்ன தெரியுமா, இந்த கிளாஸோட ஸ்டைல் என்ன தெரியுமா, இது எங்க இருந்து வந்தது தெரியுமா அப்படின்னு. அதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்திருப்பாரு. ஒரு ஸ்பூன்ல கட்லரி ஸ்கில்ஸ் எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா, இப்படிதான்டா சாப்பிடணும், போது அதை விரிக்கணும்டா, இதை கட் பண்ணணும். இந்த மாதிரி போச்சுடா. நானும் சுதாரணம் பார்ப்பேன், அண்ணன் வீடியோ பார்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஒரு விஷயம் எடுக்கிறாரு, ஏதாவது ஒண்ணு பாக்குறாருன்னா அதை போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி உண்மையில அது எப்படி இருந்துச்சு, அதுல அது என்ன பேரு, அது எங்க இருந்து உருவாச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சு, எல்லாத்தையும் வந்து போய் அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா எடுத்து பாப்பாரு, ஞாபகம் வச்சுப்பாரு. கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து சொல்லுவாரு, நமக்கும் அதை வந்து ஃபீட் பண்ணுவாரு. யார் பண்ணீங்களா உங்க டீமா பார்த்து இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் இவங்க வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னா மல்லேஷ் மணிகண்டன், அவங்க அந்த காத்தாடி கிளப், அப்புறம் அந்த இந்த பசங்க நகைச்சுவைகள், கண்டென்ட் ஹப், அப்புறம் இந்த இவங்க இது ஃபங்க் வச்சிருப்பாப்லையே, அதான் கெட்டவன் மணி தான் சொல்றீங்க. மணிதான் ஃபங்க் வச்சிருப்பாரு அவரு. அவங்க எல்லாருமே நாங்க ரீல்ஸ்லாம் மோஸ்ட்லி ஷேர் பண்ணிப்போம். ராஜ்பிரீன் அப்படிங்களே லுங்கி பாய்ஸ கொடூரமா ஃபாலோ பண்ணுவாரு, கொடூரமா ஃபாலோ பண்ணுவாரு. எல்லா வீடியோவும் வந்து வெங்கடண்ணன் எங்க டீம்ல ஒருத்தர் மேனேஜர், அவரும் ஃபார்வர்ட் பண்ணிடுவாரு குரூப்ல. எங்களுக்கு வந்து ராஜ்பிரியன் வந்து ஐயோ செம்மையா பண்ணாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமா போயிடுவாங்க. ஏன்னா எங்க கிராமம் கனெக்ட் வேற இருக்கா, விட்டு உளுந்து சிரிச்சு பண்ண சில விஷயங்கள். நாய் கண்டென்ட் பண்ணிருப்பாரு, இப்ப வந்து கடைசி அந்த அஸ்கி டான்ஸ், அப்புறம் வந்து சரக்கு ஒளிச்சு வச்சிருப்பாங்க, திரும்பிட்டு இப்படி பின்னாடி பாஸ் பண்ணிட்டு பின்னாடி வந்து பார்த்தா சரக்கு கையில், அதெல்லாம் இப்ப பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் அல்டிமேட்டா ஒரு ராஜ்பிரியன். ஸோ அது மாதிரி அதான் சொன்ன அது வந்து அவங்களெல்லாம் நல்லா பண்றாங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னும் இது இல்லை.
பட் நீங்க பட் நாங்கெல்லாம் ஷேர் பண்ணிப்போம். எங்களுக்குள்ள நாங்க பாக்குறப்போ இது செம்மையா இருக்குல்ல, இந்த ஜோக் செம்மையா இருக்குல்ல. அந்த காத்தாடி கிளப்ல எல்லாம் ஒரு ஜோக் இருக்கும், சிக்கன் ரைஸ் ஜோக்னு ஒன்று ஜோக். கடைசியில வந்து சிக்கன் ரைஸ் வாங்க வந்திருப்பான். அப்புறம் என்னன்னா எந்த ஊரு, டேய் என்ன கடுப்புல இருக்கேன்னு பேச்ச போடுறியா, நானும் பாத்துருக்கேன். எல்லாம் போட்டு சிக்கன் ரைஸ் போட்டு கை நீட்டு அப்படின்னு கை நீட்டுனா கொஞ்சம் சிக்கன் ரைஸ் என்ன இவ்வளவுதான் இருக்கு, எல்லாம் போடையில கீழே கொட்டிருச்சு, இது என்ன பண்றது, இப்படி நாக்க முடிச்சு வாயில போட்டு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா காமெடியா இருக்குன்றப்போ நாங்கெல்லாம் பேசுவோம் அந்த பசங்க கிட்ட. காத்தாடி கிளப் கிட்டயும் பேசியிருக்கேன், கண்டென்ட் பசங்களோட நான் கண்டென்ட்டே பண்ணியிருக்கேன். ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் லைக் மத்த எல்லா கண்டென்ட்ஸும் பார்ப்பேன். லைக் அந்த பசங்களோட தான் கான்டாக்ட் பண்ண முடிகிற அளவுக்கு தெரியுன்றனால ஸோ இதெல்லாம் தான் எங்களோட நாங்க பாக்குற வீடியோஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Great KFC Festival புதிய பீட்சா மீல் flat 299 இல் சிக்கன் டாப்பிங் மட்டுமில்ல, பீட்சாவே சிக்கன் தான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.